இன்று நாம் பேசாதிருந்தால் சாவை இங்கே சந்திப்போம். இன்று நாம் பேசாதிருந்தால் சாவை இங்கே சந்திப்போம். ஒவ்வொரு வீடும் தீக்கிரையாகும். வாழிடமெல்லாம் எரிய காண்போம். அமைதியின் பின்னே அமுங்கி போன மரண ஓலமே மிஞ்சும். கேட்க இங்கே யாரும் இல்லையே, ஒருவர் இல்லையே, ஒருவர் கூட. எழுச்சி மிகுந்த கவிதையின் துவக்கமாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த இந்திய நாடு பன்முகத்தன்மை கொண்டது. இந்த இந்திய நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்திய நாட்டின் தாரகை மந்திரமாக இருக்கிறது. இந்திய நாடு பல மதங்களை கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் வாழக்கூடிய மனிதன் மக்கள் அனைவருமே தான் விரும்பிய உணவை உண்பதற்கும், தான் விரும்பிய மதத்தை பின்பற்றுவதற்கும், தான் விரும்பிய மொழியை பேசுவதற்கும் உரிமை உண்டு. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்து கொடுத்த உரிமை. இந்த உரிமையை பறிப்பதற்கும், முஸ்லிம்கள் இந்துக்களின் ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கும் மத்தியில் ஆட்சி அமைத்த பாஜக அரசு சமீப காலமாக சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறைகளும், தலித்துகளுக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்கொடுமைகளையும் நடத்தி வருகிறது. இந்துத்துவ கொள்கையை திணித்து கொள்கின்ற பாசிச பாஜக அரசை நேஷனல் உமன் ஃப்ரண்ட் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். பொது சிவில் சட்டத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். 1438 ஆண்டுகளாக எந்த ஒரு கொள்கையும் ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாமிய கொள்கையை மட்டும் ஏற்றுக்கொண்டு நெஞ்சில் ஏந்தி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆனால் நேற்று பதவியேற்ற பாஜக அரசு உங்களுடைய கருத்துக்களை திணிப்பதற்கு நாங்கள் அனுமதித்து விட்டு விடுவோமா? விடமாட்டோம். எங்களுடைய கலிஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தின் பெண்களின் மகர் தொகையை பற்றி நிர்ணயித்தார்கள். அன்று குரல் கொடுத்த வயதான மூதாட்டி எங்களுடைய பெண்கள் தான் என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் பாஜக அரசு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போதெல்லாம் அரசியல் செய்வார்கள். மாட்டிறைச்சி வைத்து அரசியல் செய்வார்கள். பாபர் மஸ்ஜிதை வைத்து அரசியல் செய்வார்கள். இந்து முஸ்லிம்களின் ஒற்றுமை வைத்து அரசியல் செய்வார்கள். ஆனால் இன்று அவர்கள் தேர்தல் எடுத்துக்கொண்ட காரணம், உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வருகிறது, அதற்காக தான் இந்த பொது சிவில் சட்டத்தை கையில் எடுத்து அரசியலாக்குகிறார்கள். இன்று அவர்கள் நாட்டில் பதவியேற்ற பிறகு கடந்த நாட்களில் பார்க்கலாம், நாட்டில் சகிப்புத்தன்மை குறைந்து விட்டது. விண்ணை முட்டும் அளவு விலைவாசி உயர்ந்து விட்டது. இன்னும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா வியாபம் ஊழல், IPL ஊழல் என்று எக்கச்சக்கமான ஊழல்கள் நிறைந்து விட்டது. அவர்கள் இஸ்லாத்தின் பெண்களின் பற்றி உரிமையையும் பாதுகாப்பையும் பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் பேசுவது எப்படி இருக்குது தெரியுமா? ஆடு நினைக்குது என்று ஓனாய் அழுகிறதாம், அது போன்று இருக்கிறது அவர்கள் பேசுவது. ஏனென்றால் இன்று அவர்களுடைய பெண்களுக்கு உரிமையோ பாதுகாப்போ சமத்துவம் பற்றி பேசுகின்ற அவர்கள் தங்களுடைய பெண்களின் உரிமைக்கும் பாதுகாப்புக்கும் பொறுப்பேற்ற தயாராக அவர்கள் இல்லை. ஆனால் இன்று நம்மை பற்றி பேசுகிறார்கள். அவர்களுடைய பெண்களை கோவில் உள்ள கருவூலங்களில் அவர்கள் அனுமதிப்பார்களா? அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் பொது சிவில் சட்டம் என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமே, குறிப்பாக தலாக் சம்பந்தமாக மட்டுமே அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, சர்ச்சை செய்துள்ளார்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு உயிர் உண்டா, இந்த பெண் பேயா அல்லது மனித இனந்தானம் என்று ஊசியை குத்தி பார்த்த பார்ப்பனவாதிகள் இனி நம்மை பற்றி பேசுகிறார்கள். உங்களை நாங்கள் மறந்து விடுவோமா? 2002 குஜராத் கலவரத்தை இந்த நாட்டில் உள்ள அனைவரும் மறந்து விடுவார்களா அவ்வளோ சீக்கிரம்? நாங்கள் மறக்கவும் மாட்டோம், உங்களை மன்னிக்கவும் மாட்டோம். 2002 குஜராத் கலவரத்தில் நீங்கள் பெண்களின் கற்பை சூறையாடினீர்கள். பெண்களை, சிறு குழந்தைகளை சிதைத்தீர்கள். நீங்கள் கௌசர் பானு என்ற பெண்ணினுடைய வயிற்றில் இருந்த சிசுவை எடுத்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினீர்கள். நீங்கள் எங்களுடைய உரிமை பற்றி பேசுவது எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? சாத்தான் வேதம் ஓதுதுன்னு சொல்லுவாங்க. சாத்தானால வேதம் ஓத முடியாது. அதே மாதிரி தான் இன்னைக்கு பாஜக அரசு எங்களுடைய உரிமை பற்றி பேசுகிறது. இன்னைக்கு நாட்டில் பெண்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. மது விலக்கிற்காக தினம் பெண்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பொது சிவில் சட்டத்தை மதுவிலக்கு கொண்டு வர வேண்டியதானே, ஏன் இஸ்லாமிய பெண்களுக்கு கொண்டு வர நினைக்கிறீர்கள்? உங்களுடைய பெண்கள் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே, அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை. உங்களுடைய பெண்களுக்கு இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள். ஏழை பெண்களுக்கு கல்வி இல்லை. அதையெல்லாம் சரி செய்ய முடியாத பாஜக அரசு நம்மை பற்றி பேசுகிறது. இதை பார்க்கும்போது பற்றி எரிகின்ற வீட்டில் தண்ணீர் ஊற்றுவதை விட்டுவிட்டு
பசுமையான பூஞ்சோலையில் தண்ணீர் ஊற்றும் உங்களுடைய கோமாளி தனத்தை தான் இதை காட்டுகிறது. இஸ்லாம் மார்க்கம் எப்பேற்பட்டது மார்க்கம் தெரியுங்களா? எங்களுடைய மார்க்கத்தில் பெண்களுக்கு கண்ணியத்தையும் சிறப்பையும் கௌரவத்தையும் கொடுத்து கண்ணியப்படுத்தியுள்ளது. தாயின் காலடியில் சொர்க்கம் என்று சொல்கிறது இஸ்லாம். சொர்க்கத்துடைய அட்ரஸை பெண்ணுடைய காலில் வைத்துள்ளது இஸ்லாம். மனைவி நல்லவன் என்று சொன்னாதான் கணவன் நல்லவனாக இருக்க முடியும். ஆக நபிசலாசம் காலத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த உலகத்தில் யாருக்கு கடமைப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று. நபிசலாசலம் சொல்கிறார்கள், உன்னுடைய தாய். இரண்டாவதும் கேட்கிறார்கள், உன்னுடைய தாய் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது முறையும் கேட்கிறார்கள், நான் யாருக்கு அதிகமாக கடமைப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று. மூன்றாவது முறையும் தாய் என்று சொல்கிறார்கள். நான்காவது முறைதான் தந்தை என்று கூறுகிறார்கள். அப்ப இஸ்லாம் பெண்ணிற்கு அதிகமான உரிமையை கொடுத்து பாதுகாப்பை கொடுக்கிறது, கண்ணியத்தை கொடுக்கிறது. உங்களுடைய பொது சிவில் சட்டம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு தேவையான சட்டங்களை தந்துள்ளது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா தலாக்கை பற்றி இன்னைக்கு மாற்று மத சகோதர பெண்மணிகள் சொல்கிறார்கள், எங்களுக்கு இந்த தலாக் சட்டம் இருந்திருந்தால் நாங்கள் இன்னைக்கு 10-15 வருடங்களாக நீதிமன்றத்தின் வாசலில் போய் நின்று எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இழந்திருக்க வேண்டாமே, எங்களுக்கு இப்படி ஒரு விவாகரத்துங்கிற தலாக் எனக்கு இருந்திருந்தால் எல்லாருக்குமே. இந்த பெண்களில் ஒருவர் தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மனைவி. பாவம், எத்தனையோ ஆண்டுகளாக நரேந்திர மோடியை விட்டு பிரிவதற்காக தலாக் இல்லாத ஒரு காரணத்தினால் விவாகரத்து கேட்டு நீதிமன்ற வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே. உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஒரு சிறு அறிவுரை, முடிந்தால் உங்களுடைய மனைவியின் உரிமையை காப்பாற்றி கொடுங்கள், பிறகு எங்களுடைய உரிமை பற்றி வந்து நீங்கள் பேசுங்கள். நீங்கள் வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து விடலாம் என்று ரொம்ப ஈஸியா கணக்கு போட்டுட்டீங்களா? இஸ்லாமிய பெண்களை தப்பாக நினைத்து கொண்டீர்கள். 1992 வீடுகளையே இருந்தோமே நாங்கள், இப்போ அது போன்று அல்ல, வீதியில் வந்து போராடக்கூடிய நிலையில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சிறந்த தலைமை இருக்கிறது, அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்பது மிகையாகாது. இன்னும் நீங்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை எடுத்து வந்தால் இந்த பெண்கள் என்ன வீட்டிலேயே சமையலறையிலே உட்கார்ந்துருவாங்க, புர்கா போட்டுட்டு அப்படியே இருந்துருவாங்க நினைச்சீங்களா? நிச்சயமாக இல்லை. எங்கள் கைகளுக்கு வளையல் போடவும் தெரியும், தேவைப்பட்டால் வாள் எடுக்கவும் தயாராக இருக்கிறோம். நாங்கள் யார் தெரியுமா? பேகம் ஹஸ்ரத் மகளுடைய வம்சத்தினர். நாங்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையனை ஓட ஓட விரட்டி அடித்தார்கள் அல்லவா, அவர்களுடைய வம்சத்தினர் நாங்கள். எங்களுக்காக நீங்கள் முதலை கண்ணீர் விடுவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பாஜக அரசுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று தெரியுமா? அதாவது இவர்களுடைய நரித்தனம் இன்று மட்டுமல்ல, இன்று மாற்று மத சகோதரர்கள் பாஜக அரசை பார்த்து என்ன இப்படி ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நமக்கு 1947 தெரிந்துவிட்டது இவர்களுடைய நரித்தனம். ஆங்கிலேயர் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடித்தோமே, அன்னைக்கு நீங்கள் எங்கதமா இருந்தீர்கள்? குகையிலே ஒளிந்து கொண்டீர்கள், ஆங்கிலேயனுக்கு காட்டி கொடுத்தீர்கள், பதுங்கி ஓடி போய் ஒளிந்தீர்கள். உங்களுடைய வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் எழுதி கொடுத்தாரே கடிதம், நான் இங்கு போராட வரவில்லை, சண்டை போட வரவில்லை, ஓரமா நின்று வீதியில் நின்று பார்க்க வந்தேன் என்று சொல்லி ஆங்கிலேயனுக்கு எழுதி கொடுத்தாரே கடிதம், அது இன்றும் நம்முடைய நாட்டில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னும் விடுதலை போரில் உங்களுக்கு கடுகு அளவு கூட தேசப்பற்று இல்லாத நீங்கள் இன்னைக்கு தேசபக்திங்கிற பெயரில் தீவிரவாத செயலை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றீங்க தேசபக்தி இல்லைன்னா இந்த நாட்டை விட்டு ஓடி போங்கன்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க சொல்றோம், நீங்க எதன் வழியாக வந்தீர்களோ, கைபர் கணவாய் வழியாக வந்தீர்களோ, அதனோடவு உங்களுடைய இந்துத்துவா கொள்கையை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டை விட்டு ஓடுங்கள், விரட்டி அடிப்போம். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்று சேர்ந்து உங்களை விரட்டி அடிப்போம். தற்போது பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களுடைய சதி செயல் எங்களுக்கு தெரிந்துவிட்டது. போபாலில் எங்களுடைய சகோதரர்களை சுட்டு கொன்றீர்களே, என்ன பயமுறுத்துறீங்களா? எங்களை பயப்பட மாட்டோம். வாழ பிறந்தவர்கள் அல்ல, மரணிக்க பிறந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு ஒரு தலைமை இருக்கிறது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. அதன் மூலம் உங்களை இந்த இந்தியா நாட்டை விட்டு விரட்டி அடிப்போம் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் இந்த இந்திய நாடு முஸ்லிம்களும் இந்துக்களும் சகோதர சகோதரிகள், இந்த நாடு ஒருமை அல்ல பன்மை. இந்த நாட்டில் வாழ அனைவருக்கும் இந்த நாட்டில் சுதந்திரம் உள்ளது. உங்களுக்கு வேண்டுமானால் இந்த இந்திய நாட்டை விட்டு ஓடிவிடுங்கள், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் இந்த இந்திய நாட்டை.
பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து நாங்கள் உயிரை கொடுத்தேனும் சரிய சட்டத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தை கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.